ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஜேசன்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ட்ரெண்டியான ஃபாஸ்ட் ஃபுட்டுங்க, பேபிகார்ன் மஞ்சூரியன். இந்த பேபிகார்ன் மஞ்சூரியன் சாப்பிட்றதுக்காகவே நம்ம ஒவ்வொரு ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட்டை தேடி தேடி போவோம். ஆனால் இப்போ இருக்கிற கரண்ட் லாக்டவுன் சுச்சுவேஷன்னால நம்மளால எங்கேயும் போக முடியல. அதனால வீட்டில் இன்னும் டேஸ்டியா, இன்னும் ஹெல்த்தியா எப்படி ஒரு பேபிகார்ன் மஞ்சூரியன் செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பேபிகார்ன் மஞ்சூரியன் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பேபிகார்ன் 50 கிராம் எடுத்திருக்கோம். மைதா கார்ன்ஃப்ளோர் மிக்ஸ் பண்ணி 250 கிராம் எடுத்துருக்கோங்க. பெப்பர் அண்ட் ஜீரா பவுடர் பண்ணி 1 டேபிள் ஸ்பூன். சால்ட்டு நம்ம தேவையான அளவு எடுத்துருக்கோங்க. இப்போ நம்ம பேபிகார்னை இந்த மாதிரி ஷேப்ல கட் பண்ணி வைக்கணும், சின்ன சின்ன கியூப்ஸா. அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற மைதா கார்ன்ஃப்ளோர் மிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் அண்ட் ஜீரா பவுடர் அதுவும் ஆட் பண்ணிக்கலாங்க. சால்ட் தேவையான அளவு. இப்போ இதுல நம்ம தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பேசிக்கா நல்லா கோட்டார வரையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து ஃப்ரைங் பேன்ல ஒரு 10 to 12 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் அந்த கோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா பேபிகார்ன் ஆட் பண்ணிக்கலாம். எப்பவுமே ஆட் பண்ணி உடனே நம்ம திருப்பி விடக்கூடாது, ஏன்னா கொஞ்சம் குக் ஆகும். கொஞ்சம் ஃப்ரை ஆகிட்டும், மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த டார்க்காக கருகாமல் வரும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் நமக்கு திருப்பிக்கிட்டுக்கலாம். இப்போ ஒட்டவே இல்லை பாருங்க. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர்ல வரணுங்க. எப்பவுமே மீடியம் ஃப்ளேம் வச்சு குக் பண்ணுங்க, அப்போனா உங்களுக்கு நல்லா குக் ஆகி கோல்டன் ப்ரௌன் கலர்ல வரும். இந்த மாதிரி பாருங்க எவ்வளவு அழகா இருக்குங்க. இது அப்படியே குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம், ஏன்னா குழந்தைங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க, நல்லா டிசிட்டு கூட. இப்போ ஸ்பைஸ் உங்களுக்கு அந்த மஞ்சூரியன் அதோட சாஸ்லாம் ஆட் பண்ணுறோம் இல்லைங்களா, அது பிடிக்காத குழந்தைங்க வந்து இந்த மாதிரி கூட செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா சாப்பிடுவாங்க. மஞ்சூரியன் செய்யறதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்: கேரட் 2 எடுத்திருக்கோம், கேபேஜ் 1/2 கேபேஜ், பீன்ஸ் கொஞ்சம், 2 கேப்சிகம் எடுத்திருக்கோம். எல்லாம் நல்லா இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு ஆனியனு, 3 சில்லி எடுத்திருக்கேன், கிரீன் சில்லி. அடுத்து ஒரு முழு பூண்டு எடுத்திருக்கேன், ஒரு சின்ன பீஸ் ஜிஞ்சர் எடுத்திருக்கேன். இப்போ எல்லாமே இந்த மாதிரி பொடிசா நறுக்கி வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சிருக்கிற ஆனியனு, கிரீன் சில்லி, ஜிஞ்சர் கார்லிக் ஆட் பண்ணிட்டு வரலாங்க. லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனியன் ரொம்ப குக் ஆகணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக நமக்கு வந்து ஃப்ரை ஆனால் போதும். அடுத்து எடுத்து வச்சிருக்கிற வெஜிடபிள்ஸை நம்ம ஆட் பண்ணிட்டு வரலாங்க. நல்லா கிளறி விட்டுக்குங்க, அப்போ ஈக்குவலாக உங்களுக்கு மிக்ஸ் ஆகி வரும். வெஜிடபிள்ஸும் உங்களுக்கு ஜாஸ்தி குக் ஆகணும்னு நமக்கு அவசியம் தான். ஆஃப் குக்டாக இருந்தால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
இப்போ நம்ம சீக்கிரம் குக் ஆகிறதுக்காக நம்ம லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு நான் பால்சம் வினிகர் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நல்லா உங்களுக்கு டேஸ்ட்டும் அதோட ஃப்ளேவரும் இருக்கும். அதுக்காக சப்போஸ் இது கிடைக்கலன்னா நம்ம ஆர்டினரி வினிகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கடையில் கிடைக்குது நமக்கு. நெக்ஸ்ட்டு சில்லி சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து சோயா சாஸ். நெக்ஸ்ட்டு டொமேட்டோ சாஸ். இப்போ எல்லா சாஸும் நான் 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேங்க. சப்போஸ் கம்மியாக வேணும்னா நம்ம கம்மியாக கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கோட் ஆகிற வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற பேபிகார்னை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு எல்லா பேபிகார்னும் ஈக்குவலாக கோட் ஆகும். இதில் வாட்டர் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கிரேவி டைப் வேணும்னா. சப்போஸ் உங்களுக்கு ஃப்ரையாக வேணும்னா நான் வாட்டர் ஆட் பண்ண தேவையில்லை. வாவ், இப்போ சூப்பரான பேபிகார்ன் ரெடி ஆயிடுச்சுங்க. எல்லாரும் ஒரு தடவையாவது இது ட்ரை பண்ணுங்க. எல்லாருக்கும் பிடிக்கும். வீட்டில் எப்படி ஹெல்த்தியாக டேஸ்டியான பேபிகார்ன் வந்து செஞ்சு சாப்பிடலான்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து இதே போல ஒரு நல்ல ரெசிபியோட மீண்டும் சந்திக்கலாம். Until then, bye from Jason's Kitchen. Thank you for watching the video.